ஹalleluya, praise the Lord. இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடு கூட பேசுகிற வார்த்தை நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும், உயர்த்தும், விடுதலையாக்கும், அற்புதம் செய்யும். அது ஒருபோது வெறுமையை திரும்பாது. காரணம், அது தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, தேவனால் பேசப்படுகிற வார்த்தை. அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது நம் வாழ்க்கையை அது நிச்சயமாக சந்திக்கிறதில்லை. அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிற, அந்த வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற ஒரு மேன்மையான வார்த்தையை கர்த்தர் நமக்குள் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கர்த்தர் உங்களுக்காக பேசுகிறார். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். நாளையும் பார்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். வருடம் முழுவதும் பார்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய சந்ததிகள் ஆயுசு முழுவதும் பார்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய தலைமுறைகள் ஆண்டவர் பார்த்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்ன? ஆபிரகாமை நேசித்தார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒன்றுமில்லாத நேரத்தில் வாக்கு பண்ணினார். எனக்கு வயது 75, ஆனால் பிள்ளை பாக்கியம் இல்லை, வாக்கு தத்தம் உண்டு. ஆனால் ஒன்றுமில்லாத சமயத்திலே ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவன் ஆரார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் ஒன்றுமில்லாத நேரத்திலே ஆண்டுடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படுகிறீர்களா? ஆண்டவர் நிச்சயம் செய்வார் என்று நம்பிக்கையோடு இருக்கிறீர்களா? சற்று உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இந்த காலைவேளை உங்களை விசுவாசத்தை பலப்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு அற்புதம் செய்யும். கர்த்தர் வாக்கு பண்ணினபடியே 100வது வயது ஏறக்குறைய 24 வருடங்களுக்கு பிறகு கர்த்தருடைய அற்புதம் நடந்தது. ஒரு குமாரனாக ஈசாக்கை கொடுத்தார். அந்த காலகட்டத்திலே ஆபிரகாமுக்கு ஒரு சோதனையின்படியே கர்த்தர் இன்னும் ஆபிரகாமை சந்தித்தார். தன் ஒரே பேரான குமாரனை பலியிடச் சொன்ன பொழுது கர்த்தர் வேதத்தில் சொல்லப்படுகிறது 22ஆம் அதிகாரம் 7, 8 அந்த வேத வசனத்திலே ஆபிரகாம் அந்த மோரியா மலையிலே ஏறி சென்று அவனுக்கென்று முன்குறிக்கப்பட்ட இடத்திலே, அந்த 9ஆம் வசனத்திலே தேவனால் குறிக்கப்பட்ட இடத்துக்கு வந்து பலிபீடம் கட்டி தன் மகனை கடத்துகிறார், கட்டைகளை அடுக்குகிறார். சில காரியங்களை நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய தேவன் அழைக்கிறார். பரலோக சித்தம் பூமியில செய்யப்பட வேண்டுமானால் நாம் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். குடும்பம், பிள்ளைகள், வேலை, சம்பாத்திய சகலமும் கர்த்தர் குறித்த இடத்திலே தேவனுடைய ஒத்தாசை, தேவனுடைய ஆலோசனைக்கு நேராய், தேவ சித்தத்துக்கு நேராய் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் குறித்த அந்த சூழ்நிலையிலே நமக்காக ஒரு அற்புதம் செய்ய வல்லவராய் வெளிப்படுவார். பாருங்கள், சாக வேண்டிய ஆண்டவருக்காக அவனை கிடத்தி, அவனை கத்தி ஓங்கி கர்த்தருக்காக பலி செலுத்துற நேரத்தில் தேவன் தடுத்து நிறுத்தி ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாவை காண்பித்து எல்லாம் பார்த்து கொள்வார் என்ற அந்த தேவன் யெகோவா ஈரே என்று வெளிப்பட்டார். நாம் இன்றைக்கு பலிபீடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். குடும்பங்களை, பிள்ளைகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை, கடன் பிரச்சனைகளை, பற்றாக்குறைகளை, சமாதான குலைச்சல்கள், அன்பில்லாத நிலைமையில, இன்றைக்கு குடும்ப உறவற்ற நிலைமையில, சகலத்தையும், வியாதி படுக்கை, எவ்வளவு போராட்டம், சகலத்தையும் பலிபீடத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் சந்திப்பார், கர்த்தர் விடுவிப்பார். ஒத்தாசையாய் மாத்திரமல்ல, அவர் பார்த்து கொள்ளுவார், யுத்தம் பண்ணுவார், ஜெயம் கொடுப்பார். இப்பொழுது ஜெபிக்க போறோம். நீங்கள் கர்த்தருக்காக அவர் சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுங்கள். விசுவாசத்தில் உறுதியா நெல்லுங்கள். சகலத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, யெகோவா ஈரே என்று வெளிப்பட்டவரே, இந்த காலவேளையிலே ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வல்லமை இப்பொழுது தொடுவதாகப்பா. உம்முடைய சித்தத்துக்கு, உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடப்பதாக.
எல்லாவற்றும் பொற்பாதத்திலே ஆண்டவரே சமர்ப்பிக்கிறவர்கள், ஒப்பு கொடுக்கிறவர்கள். இனி நாங்கள் அல்ல, எங்கள் ஆண்டவர் இயேசுவே எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறவர்கள், முழு நம்பிக்கை முழு விசுவாசத்தோடு வார்த்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இப்பொழுது விடுவிக்கப்படுவார்களாக, சுகமடைவார்களாக, அற்புதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக, தடைகளை நீக்கி போடுவீராக. யெகோவா ஈரே, நீர் எல்லாம் பார்த்து கொள்கிறவராய் வெளிப்படுகிறீர். இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் வல்லமை இறங்குவதற்காய் நன்றி. ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை மாற்றுவதற்காய் நன்றி. தடைகளை உடைப்பதற்காய் நன்றி. யெகோவா ஈரே, இந்நாள் வரைக்கும் பார்த்து கொள்ளுகிறவரே, இனியும் பார்த்து கொள்ள வல்லவராய் இருக்கிறீரே. நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், சாட்சியாய் நிறுத்தும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you. யெகோவா ஈரே தொடர்ந்து பார்த்து கொள்வார்.